பாம்பே நமக. கரெக்டா வேலை செய்துக்க. உங்க பார்வை என்ன சங்கடப்படுத்துது சாமி. ஏய் விஜயா, நான் ஒருத்தன் பார்த்ததுக்கே சங்கடப்படுறியே, உலகமே பார்த்துட்டா? என்ன சாமி சொல்றீங்க? உன் நல்லதுக்கு தான் சொல்றான் அம்மணி. அதாவது நீ பாத்ரூம்குள்ள குளிக்கிறதுக்கு போன உடனே ஷவரைத்தான் திறந்த. நீ அதை திறக்கிறதுக்கு முன்னாடி ஷவருக்கு மேலே இருந்த கேமராவை நான் திறந்துட்டேன். என் ரூமில் இருந்தே உன்னோட குளியல, அந்த நிர்வாண குளியல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். என்ன பாவிகளா? இந்த பாரு, உன்னுடைய நிர்வாணம் எனக்கு வருமானம். நிவாரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டுக்காரர் தான் தாசில்தாராச்சே. ஊர் ஜனத்தையெல்லாம் ஏமாத்தி நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கானே. அதனால 5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து சைலண்டா எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீ தப்பிச்ச. இல்ல நாளைக்கே அதை இன்டர்நெட்ல போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி? கடவுளே இன்டர்நெட்ல பாப்பாரு. அது வரைக்கும் நான் உசுரோட இருக்க மாட்டேன்டா. அப்பவே என் புருஷன் சொன்னாரு, சாமியார் கிட்ட எல்லாம் போகாத, சாமி மட்டும் நம்புன்னு. சாமியார் எல்லாம் வேற ஆசாமி தான்னு சொன்னாரு. நான் கேக்கல. இதுக்கப்புறம் என் புருஷன் மோதல் எப்படி நான் முழிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ தெய்வமே, இவங்களை எரிச்சு கொல்ல மாட்டியா? அம்மணி விஜயா, உனக்கு தெரியல, சாமிய நாங்க பாத்துக்கிறோம். எங்க மாற சாமியார்களை நீங்க பாத்துக்கணும். அப்பதான் டீலிங் கரெக்டா இருக்கு. என்ன? அழுகாத அழுகாத, பணம் 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 5 லட்சம் போ 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 எடுத்துட்டு வா போ.